ஓஹோ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? ஆ, டீ சாப்பிடுறீங்களா? காஃபி சொல்லு. ஓ, காஃபி எடுத்துட்டு வாங்க. ஏய் போய் ஸ்ட்ராங்கா காஃபி எடுத்துட்டு வாடி. சைதாப்பேட்டையை காலி பண்ணிட்டு இங்க வந்து சைலண்டா தொழில் நடத்துறியா? அந்த ஏரியா எஸ்ஐ பரசுராம் அங்க 6 மாசத்துக்கு இந்த தொழில பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. நீ எந்த ஏரியால வேணா தொழில் நடத்திக்க, ஆனா நீ சாகுற வரைக்கும் எனக்கு மாமூல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்ப நீ உயிரோட இருக்க போறதில்ல. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, அடுத்த மாசத்துல இருந்து கொடுத்துடுறேன். வந்து காஃபி. பாத்தியாக்கா, என் மகன்னு சொல்லுவேன், உன்னை ஏமாத்திட்டு போறான். நான் சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு மகன் தேவையில்லை. ஏன் சந்தோஷத்துக்கு அவன் குறுக்க நின்னான்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன். சிவாக்கு போன் பண்ண. இதோ பண்றேக்கா. ஹலோ சிவா மாமாவா? பாடி பில்டர் வந்தாச்சு. என்ன ஏன் வர சொன்ன? சைதாப்பேட்டை அமர தெரியுமா? அவன் ஒரு பெரிய ரவுடி. உனக்கு அவனை பழக்கமா? அவனை போட்டு தள்ளிடு. உனக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன். ஓ, எந்த பிரச்சனையும் வராம நானே பாத்துக்கிறேன். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். டீல முடிச்சிடுறேன். இப்பவாது சரியா? நீ மட்டும் சிரிச்சா போதுமா? நான் சிரிக்க வேண்டாமா? யார் இருக்காங்க உள்ள? பக்கத்திலே நான் இல்ல. ஸ்ரேயா இருக்காளா? உள்ள போ. வா, அதான் ஸ்ரேயா ரூம். போ. யாரு? ஸ்ரேயாவா? ஆமா. கதவை தர. அக்கா அக்கா, போலீஸ் ரைடு வந்துருச்சு. எல்லாம் லைட்டா பண்ணுங்க. எல்லாரும் போங்கடி. நம்ம escape அப்புறம் எனக்கு கை கொடுங்கடி. கொடுங்க. ஐயா ஐயா ஐயோ. கொஞ்சம் குனிங்கல. என்னது என்னைய குனிய சொல்றியா? சார் கொஞ்சம் மேலே ஏத்தி சரி சரி வா வா. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னைய மேலே ஏத்தி விடுங்க. சீக்கிரம். என்ன இந்த கணம் கணக்குற? உன் பேர் என்னடி? ஸ்ரேயா. ஸ்ரேயாவா? நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? சாம்பர் மேடுகளும் சூழும் புகை மண்டலமும். இப்படி எதுவும் சொல்லாமல் இந்த புகையை ஏன் ஏற்க வேண்டும்? இதுவரை பொறுத்தது போதும். அணைத்திடுவோம் இந்த சிகரெட்டையும் பீடியையும். பொது இடங்களில் புகைப்பிடிப்பது குற்றமாகும். மீறினால் அபராதம். புகைப்பிடிக்காதீர். புகைப்பிடிக்கவும் அனுமதிக்காதீர். புகைப்பிடிப்பது கேடு தரும். எஸ்கேப் ஆயிட்டாளே. எனக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா இந்த ஐஸ்கிரீம்? சூப்பர். குரு கையை கொடு குரு. இந்த இதை வாங்கிக்க. அப்பப்ப யூஸ் ஆகும் குரு. குரு நம்மள ஏதாவது கவனிக்கிறது. இந்த நேரத்துல வந்து கேக்குறானே.
இந்தா வாங்கிக்க. குரு நல்லா ஜல்சா பண்ணு சரி, குரு. சரி, போய் தொலை. அவனை எங்கேயோ பாத்திருக்கே நீ. அவனா? என் ஃப்ரெண்டு. ஓ ஆ, ஏதோ ஜல்சா பண்ணுங்கன்னு சொன்னா. ஜல்சாவா? அது எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதான். பிறந்த நாளா? அதுக்கு தான் இந்த ஐஸ்கிரீம். ஓ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம். கிஃப்டா? இரு என்னன்னு பார்க்கலாம், கொஞ்சம் இரு. என்ன கிஃப்ட் கொடுத்திருக்கான்? அவன் கொடுத்த கிஃப்ட் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவையான கிஃப்ட். சரி வா நாம கிளம்பலாம். என்னங்க லாரி வருதுங்க. என்ன இவன் சாகரத்துக்குனே வரானா? ஏங்க பிரேக் போடுங்க. வரட்டும் விடுறே. ஐயோ என்னங்க நீங்க? சரியான பைத்தியக்காரன் நினைக்கிறேன். ஏய், ஏய், நீ சாகரத்துக்கு எல்லாரும் தான் கிடைச்சாடா? ஏய், எவ்வளவு நாளா வண்டி ஓட்டிட்டு இருக்க? டேய், எனக்கு வயசு 30, சர்வீஸ் 60. 60 வருஷம் சர்வீஸ்னு சொல்ற. ஆ. டிம்மன் டிப் போட்டு காமிச்சா என்ன பண்றதுன்னு தெரியாது உனக்கு? எனக்கு தெரியும்டா. டிமன் டிப் பண்ணா வழி விடணும்னு அர்த்தம். அவ ஏன் வழி விடல? ஏன் விடலையா? டேய், வழி விட மாட்டேன்னு சொல்றதுக்காக தான் வைப்பரை போட்டு காமிச்சேன். அது இப்படி ஆடும்போது தெரியாம வழி விட மாட்டேன்னு. இந்த வைப்பர் இப்படி அப்படியே ஆடுறத பார்த்தே தெரிஞ்சுக்க வேண்டாம், வழி கிடைக்காதுன்னு மூட்டா. 오빤 강남스타일. நாம ரெண்டு பேரும் நிழல்ல உட்கார்ந்து பேசணுங்கிறதுக்காகவே இந்த மரத்தை வச்ச மாதிரி தெரியுதுல்ல? ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம், என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம், ஐஸ்கிரீமை விட்டுட்டு காஃபி குடிக்கலாம், எல்லாம் சரியாயிடும். இது சிவா தானே? பார்க்குக்கு யாரையோ தள்ளிட்டு வந்த மாதிரி இருக்கு. இவளையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏய், இங்க வா. நானா? உன்னதான். நீயும் தான். நல்லா மாட்டினா. இன்னையோட என் கதை முடிய போது. கடவுளே காப்பாத்து. சார் ஓட போறோம் சார், சீக்கிரம் வாங்க சார். சார் வாங்க சார், ஓட போறோம் சார், வாங்க சார். வாங்க சார். அப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆமா, நம்மளையே கூப்பிட்டாங்க. பார்க்ல இருக்கிற லவர்ஸ் கிட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்கு தான். நாம ஒன்னும் லவ்வர்ஸ் இல்லையே. அது நமக்கு தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? வாங்க போலாம், மறுபடியும் வந்துட போறாங்க. கிளம்புங்க. ஆஹா, நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாம். விஜி, என்னடி பலமா யோசிச்சுட்டு இருக்க? ராஜா என்ன லவ் பண்றான்னு நினைக்கிறேன். நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கனவுலையும் அந்த நினைப்பு வராது. நான் ஒரு உலர்ந்து போனப்போ செத்த பணத்துக்கு கூட என்ன மாலையா போட மாட்டாங்க. அவனை ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். என்ன பத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன வெறுத்துருவானோன்னு பயமா இருக்கு. உன்னை பத்தி நீயே ஏன் அவன்கிட்ட சொல்லக்கூடாது? எத்தனையோ வாட்டி சொல்லலான்னு தான் பார்த்தேன், ஆனா முடியல. இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதடி. அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் சொல்ல போறேன். ஏதோ பேசணும்னு சொல்லி என்ன வர சொன்னீங்க? அது வாங்க, இந்த வழியா போலாம். வேணாம், இந்த பக்கமா போலாம். வேணா, இது ஷார்ட் கட். வாங்க, இப்படியே போயிடலாம். வாங்க, இது ரொம்ப ஷார்ட் கட். நாம ஸ்ரீராமச்சந்திரன் ப்ரூவ் பண்றதுக்கு இது நல்ல சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஹலோ, எவ்வளவு அசிங்கமான தொழில். இந்த மாதிரி உடம்ப வித்து மானம் கெட்டு உயிர் வாழ்றதை விட
பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். ச்சே, அசிங்க பிடிச்சவளுங்க. இவளுங்களுக்கு எல்லாம் HIV வந்து இவளுங்க மூலமா மத்தவங்களுக்கும் அது பரவி அவங்க சாவறதும் இல்லாம இவளுங்களும் சாகுறாளுங்க. என்னமோ தெரியலங்க, இந்த மாதிரி ஆளுங்களை கண்டா சுத்தமா எனக்கு பிடிக்காது. சாரிங்க, நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அப்புறம் சொல்றேன். சரி, பரவாயில்ல, வாங்க போலாம். நான் இன்னைக்கு என்னை பத்தி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இவரு இந்த மாதிரி தொழில் பண்றவங்களே வெறுக்கிறாரு. இல்ல, என்னை பத்தி சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் இழக்க விரும்பல. ஆட்டோ, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். இல்ல மேடம், வராத மேடம். அங்க பாரு குரு ஆளு. எங்கடா? ஆட்டோ. எல்லா சாமானும் எடுத்து மறைச்சு வைங்கடா. சரி குரு. அந்த ராஜேஷ் கிடைச்சா போட்டுருங்க, இல்லனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆட்டோ, ஆட்டோ. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். உட்காருங்க மேடம்.